Hi everyone, இன்னைக்கு வீடியோல ஒரு pumpkin பொரியல் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் yellow pumpkin யூஸ் பண்ணியிருக்கேன். ingredients எல்லாம் போட்டுருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. So first வந்து pumpkin-ஐ வாஷ் பண்ணிட்டு பின்னாடி வரைக்கும் skin-ஐ பீல் பண்ணி எடுத்துக்கலாம். pumpkin-ஐ இது மாதிரி ஜெனரலா வந்து கம்ப்ளீட்டா வச்சு நம்ம பீல் பண்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். So அந்த லைன்ஸ் வரும்ல, அதல நம்ம பிரிச்சு பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு பம்ப்கினை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆனியனை சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி 2 ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கோங்க. கறி லீவ்ஸை வந்து நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் கட் பண்ணி போடுவேன். ஸோ அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானோடனே கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் க்ரீன் சில்லி எல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ஸோ இது லைட்டாக அந்த ப்ரௌன் ஷேட் வரப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த பம்ப்கினை போட்டுட்டு டர்மரிக் பவுடர் 1/4 ஸ்பூனும் உப்பு வந்து நமக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அளவு நான் பம்ப்கின் எடுத்திருந்த அளவுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றி பம்ப்கின் வந்து சோக்கார அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்பப்போ வேணும்னா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. பம்ப்கின் வந்து கரெக்டாக குக்காக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக வற்றணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ என்னோட ஸ்டைலில் பம்ப்கின் பொரியல் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க வீடியோவை. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஆல்.